இப்போ வீக்கெண்ட் பொலிட்டிஷியன் சொல்லிட்டு ஒரு டேர்ம் வைக்கிறாங்க. வீக்கெண்ட் போகிறத வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது என்னங்க இது? இதில் குமுதம், கல்கி, ஆனந்த விடன் மாதிரி வாராந்திர பத்திரிகை அரசியல் அப்படி கிடையாது. இல்லை என்னவோ இவர் வந்து மக்கள் திரல்ல போய் மக்கள்கிட்ட கையெல்லாம் தட்டி மக்கள்கிட்ட நின்று இவர் பேச போற மாதிரியும் அதை வந்து இவங்க எம்ஜிஆர் மூமெண்ட் வரவிடாம இந்த திமுக அரசு தடுக்கிற மாதிரி இவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க. முதல்ல நீங்க எம்ஜிஆரே கிடையாது. ரசிகர்களை கண்டு உண்மையிலே பயப்படுவது விஜய். இவ்வளவு பயம் இருக்கிறவர் எதுக்கு பவுன்சர்னு ஒருத்தர் வைக்கிறாரு? ஸ்டாலின் மாநாட்டில் இதெல்லாம் நடக்கும்போது ஸ்டாலினை பார்க்க யாராவது ஓடி வர்றவங்களை தூக்கி கடாசுறாங்களா யாராவது? எங்கேயாவது கம்பியில கிரீஸ் தடவி நீங்க பாத்தீங்களா? யார் கிரீஸ் தடவுனா? ஸ்டாலின் வந்து கிரீஸ் தடவுனாரு, அண்ணாமலை தடவுனாரா, எடப்பாடி தடவுனாரா? ஏறி வந்து எங்க விஜய் ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு தான் கிரீஸ். நண்பா மரத்து மேலேருந்து இறங்கு நண்பா, அங்கே நிற்காத நண்பான்னு சொல்லி உங்கள் தொண்டர்களை மோசமாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதே நீங்கள் தான். அப்போது இந்த தொண்டர்களை வந்து மோசமாக ப்ரொஜெக்ட் பண்ணது யார்? கவர்மெண்ட் கிட்ட யாராவது விஜய் ரசிகன் மோசம் அப்படின்னு சொல்லி யாராவது திட்டுறாங்களா? அதிமுக மாதிரி கட்சியும் திமுக மாதிரி கட்சியும் டெய்லி போகிறதுக்கு பிரச்சாரத்துக்கும் தாவேகா மாதிரி கட்சி டெய்லி போகிற பிரச்சாரத்துக்கு வித்தியாசம் இருக்குது. கூட்டத்தை எப்படி சேர்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? கூட்டத்தை சேர்க்கறதுக்கான வந்து ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு இன்னும் வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்க? உங்களால் உங்கள் தொண்டர்களை சுத்தமாகவே கட்டுப்படுத்த முடியாது. ஒரு அன்ரூலியான ஒரு க்ரௌடை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வரப்போறீங்கன்றதுக்கான இந்த முஸ்தீபுகளை கொடுத்ததெல்லாம் யார்? இந்த வைபெல்லாம் கொடுத்தது யார்? இப்போ அந்த ஒரு வாரத்துக்கான தீனியை கொடுக்குறாரு விஜய். டிஆர்பி முக்கியங்க, ஆனால் டிஆர்பி மட்டும் பாலிடிக்ஸ் கிடையாது. நான் சொல்கிறேன், சீமானுக்கு வராத டிஆர்பி. நான் சொல்கிறேன், நீங்கள் சீமான் லைவ் எடுங்க. சீமான் டிஆர்பி வருமா வராதான்னு நீங்கள் பாருங்க. வராதுங்க, வரும். இன்னைக்கு சீமான் பேசுறதுக்கு விஜய் பேசுறது வித்தியாசம் இருக்கு. இல்ல இல்ல, இன்னைக்கு சீமானுக்கு கூடுற கூட்டத்துக்கு விஜய் பேசுற டிஆர்பி வித்தியாசம் இருக்குங்க. இது ஒத்துக்க முடியாது. ராகுல் காந்தி என்ன பண்ணாப்ல? பாஜக ஓட்டு திருடுது, வாக்கு திருடுதுன்னு சொல்லி சனிக்கிழமையா சூஸ் பண்ணாரு, ஞாயிற்றுக்கிழமை சூஸ் பண்ணாரு. ஒரு நல்ல பாலிட்டிஷியனுக்கு ஒரு நல்ல மொமெண்டம்க்கு வந்து he doesn't look at a day, night, anything. நீ யாரும் என்னை பார்க்க வராதுன்னு ஒரு நாளும் எம்ஜிஆர் பவுன்சரையோ யாரையோ வச்சு என்னை அடிச்சிருவாங்க, கடிச்சிருவாங்க, குத்திருவாங்க யாரையும் தள்ளல. அந்த பொதுமக்களோடைய எல்லாம் அந்த திபுன்னு ஓடி வர்றவங்க கிட்ட வந்து அவர் ஒரு ஆளா போய் எம்ஜிஆர் நின்னார். இது நின்னதுனால தான் அவர் எம்ஜிஆர். உயிர் வணக்கம்மா. உயிர் வணக்கம் அறிவழகன். நீங்கள் மட்டும் தான் சொல்லிட்டு இருப்பீங்க, நீங்கள் நானும் சொல்ல வேண்டிய எல்லாருமே உயிர் வணக்கம். எல்லாருமே உயிர் வணக்கம் நாளைக்கு சொல்ல போகிறாங்க. பார்ட் டைம் பொலிட்டிஷியன் சொன்னாங்க விஜய் அண்ணாவை. இப்போ வீக்கெண்ட் பொலிட்டிஷியன் சொல்லிட்டு ஒரு டேர்ம் வைக்கிறாங்க. இந்த வீக்கெண்ட் போகிறத வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த விமர்சனங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு வந்து விமர்சனங்கள்லாம் முதல்ல வந்து ரசிகர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இதை ஒரு ஆங்கிள் ஒன்று பார்க்கணும். இன்னொன்று பொதுவான பொலிட்டிக்கல் ஆங்கிள் ஒன்று இருக்குது. அவங்களுக்குலாம் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போது எங்களை கண்டு நீங்கள் பயந்துட்டீங்க, எங்களை கண்டு திமுக பயப்படுது, எங்களை கண்டு ஆளும் அரசு பயப்படுது, எங்களை கண்டு அதிமுக பயப்படுது. இது வந்து வழக்கமாக எல்லாருமே சொல்கிறது தான். ஏதாவது ஒரு சின்ன தடை நடந்தால் கூட எங்களை கண்டு அரசு பயந்துருச்சு அப்படின்னு ஒரு எதிர்கட்சிகளாக இருக்கிறவங்க சொல்கிறது வந்து இது வழக்கமான ஒன்று தான். நீங்கள் எப்படி எங்களை கண்டு பயப்பட்டீங்கன்னு சொல்லலாம், நீங்கள் பயந்துட்டீங்கன்னு ஏன் சொல்லலாம், நம்ம அவங்களை கேட்க முடியாது. ஆனால் சில லாஜிக் வந்து யோசிச்சு பார்க்கணும். பயப்பட என்ன இருக்குது? முதல்ல வீக்கெண்ட் பாலிட்டிஷியன்லாம் போகிறதுக்கு முன்னாடி பயப்பட என்ன இருக்குது? இந்த பயந்துட்டீங்கன்னா பயப்பட என்ன அனுமதி தர மாட்டீங்கன்றாங்க. நாங்கள் பிரச்சாரம் பண்ண போகிறோம், நாங்கள் ஒரு வளர்ந்து வர கட்சி, இப்போதான் 2 வருஷம் இருக்கு கட்சி, ஒரு தேர்தல் கூட என்ன அனுமதி தரணும்ல. இந்த சட்டத்தின் இந்த திருச்சி சத்திரம் பக்கத்தில் வந்து எனக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் தர மாட்டீங்க. விஜய் கட்சிக்குன்னு இல்லை, எல்லா கட்சிக்கும் இந்த பிரச்சனை உண்டு. ஓகே, அனுமதி கேட்குற எல்லா கட்சிக்குமே வந்து இந்த பிரச்சனை இருக்குது, இந்த கூட்டம் கூடக்கூடாது, சட்டம் ஒழுங்கு பாதிப்படக்கூடாது. சட்டம் ஒழுங்கு பாதிப்புன்றதை தாண்டி காமனர்ஸ்க்கு பாதிப்படக்கூடாதுன்றது வந்து விஜய் கட்சின்னு இல்லை, சம்மந்தமே இல்லாத ஏதாவது உப்மா கட்சி கேட்டால் கூட இது கேட்கறது வந்து நியாயம்தான். அண்ட் தென் விஜய் கட்சி வந்து உண்மையிலே கூட்டம் அதிகமாக கூடுற கட்சி. அது வந்து நம்ம 2 மாநாட்டிலையுமே பார்த்துட்டோம். கூட்டம் கூடுறாங்கன்னும் பொழுது ஒரு எக்ஸ்ட்ரா காஷன் எடுக்கிறது வந்து ரொம்ப இயல்பாக நடக்கிற விஷயம்தான். இதை இவ்வளோ ஜூம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இடமே கொடுக்க மாட்டாங்கன்னா அதிமுகவை முடக்கிறதுக்கோ பாஜகவை முடக்கிறதுக்கோ இவங்களுக்குலாம் எவ்வளோ நேரம் ஆகும்? அந்த மாதிரிலாம் யாரையும் முடைக்கிற முடியாது. முதல்ல சுதந்திர நாட்டில் வந்து இடமே கொடுக்காம அனுமதியே கொடுக்காம முடைக்கிறலாம் முடியவே முடியாது. என்ன சொல்கிறாங்கன்னா, இது வழக்கமாக இருக்கக்கூடிய ரெகுலரான ப்ரோட்டோக்கால், ரெகுலராக இதுக்கெல்லாம் செக்ஸ் இருக்குது, இதெல்லாம் இது இருக்குது, இதெல்லாம் ஓகேவான்னு ஒரு சாதாரண மாவட்ட செயலாளரோ இல்லை ஒரு சாதாரண செகண்ட் லெவல் தலைவரோ தனியாக போய் பேசி முடிக்க வேண்டிய ஒரு மேட்டர். இதற்கு இவ்வளோ பில்டப் தேவையே கிடையாது.
இது வந்து இது இந்த மாதிரியான ஒரு கால்ஸ் எந்த மாதிரி இது காட்டுதுன்னா, எங்கள் கட்சியில் ஆளே இல்லை, எங்கள் கட்சியில் உண்மையிலே அரசியல் தெரிஞ்ச ஆளே இல்லை, எங்கள் கட்சியில் வந்து ஒரு எஸ்பி டிஎஸ்பி லெவலில் மீட் பண்ணி பேசி பர்மிஷன் வாங்க கூட ஆள் இல்லைன்றதை வந்து ரொம்ப வைடு ஓப்பனாக காட்டுது. இவங்க எல்லாரும் ட்ரால் பண்ணலாம், நீங்கள் விஜய்க்கு எதிராக இருக்கீங்க, விஜய்க்கு எதிராக வன்மம் பரப்புறீங்க, விஜய் வரக்கூடாதுன்னு பார்க்குறாங்க, பெரிய பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக நினைக்க, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நாளைக்கு இடமே கொடுக்கக்கூடாது, பர்மிஷனே கொடுக்கக்கூடாது அப்படின்னு டிஎம்கேவே ஹெல்பெண்ட்டாக இருந்தால் கூட நீங்கள் சட்டப்பூர்வமாக பர்மிஷன் வாங்கலாம். இது ரொம்ப ஒரு சாதாரண விஷயம். அப்படி நீங்கள் கேட்கும் பொழுது கவர்மெண்ட்டோட இன்டர்ஃபரன்ஸ் இல்லைன்னா கூட இதுக்கெல்லாம் என்னென்ன பண்ண போகிறீங்க, இதுக்கெல்லாம் என்னென்ன செய்ய போகிறீங்கன்னு சொல்லி ஒரு சட்டம் ஒழுங்கு மெயின்டைன் பண்ணுற போலீஸோ அந்த மாவட்ட நிர்வாகமோ கேட்கறது இயல்பு. இந்த இயல்பே இவங்களுக்கு வந்து என்னென்னா, எனக்கு இந்த இது எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட கேபிஒய் பாலா வந்து எனக்கு பேனர் கிழிக்கிறாங்க, எனக்கு தியேட்டர் கொடுக்க மாட்டாங்க, யாருதான்ப்பா அப்படி கிழிச்சான்னு உண்மையிலே இது வரைக்கும் தெரியல அந்த பேனர்லாம். அந்த மாதிரி எங்களை முடக்குகிறார்கள். கேபிஒய் பாலாவும் விஜய் என்னங்க உண்மையிலே அப்படிதான் இருக்கு. யாருதான்ப்பா அவங்களை முடக்கிறா, எதை தான் பண்றான். இன்னொன்னு, இந்த பயமா இருக்கிற அவ்வளவு பயம் யாருக்கு பயம், யாரு பயப்படுறா? உண்மையிலே தமிழ்நாடு அரசா பயப்படுது? நான் சொல்றேன், இந்த ரசிகர்களை கண்டு மற்றவங்கெல்லாம் பிரச்சனை எல்லாம் விட்டுருங்க, ரசிகர்களை கண்டு உண்மையிலே பயப்படுவது விஜய். அவ்வளோ பயம் இருக்கிறவர் எதுக்கு பவுன்சர்னு ஒருத்தர் வைக்கிறாரு? ஸ்டாலின் மாநாட்டில் இதெல்லாம் நடக்கும்பொழுது ஸ்டாலினை பார்க்க யாராவது ஓடி வர்றவங்கள தூக்கி கடாசுறாங்களா யாராவது? எடப்பாடியை பார்க்க யாராவது ஓடி வராங்கன்னு தூக்கி கடாசுறாங்களா யாராவது? அண்ணாமலையை பார்க்க வராங்கன்னு சொல்லி அண்ணாமலையை தடுத்து ஒரு பவுன்சர் தூக்கி எறிகிறாங்களா? இவங்களுக்குலாம் பவுன்சரே கிடையாது. ஏதோ கொஞ்சம் அப்பப்போ செக்யூரிட்டி இருக்காங்க, பவுன்சர் இருக்காங்களாங்க. உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா இல்லையாங்க? பவுன்சர்னு கொட்ட எழுத்துல கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு யாராவது கூட சுத்துறாங்கன்னா சீமான் கூட சுத்துவாங்க. நான் வந்து அப்படி செலிபிரிட்டின்லாம் பார்க்கலைங்க. நீங்கள் பவுன்சர்னு நீங்கள் வைக்கிறீங்கல்ல, நான் சொல்ல வர்றதுக்கான இது அது சரி நியாயன்றதெல்லாம் அப்புறம் உங்கள் பர்சனல் சேஃப்டி நீங்கள் வச்சுக்கிறீங்க, அது தப்பு கிடையாது. எல்லாருக்கும் அவங்கவுங்க பவுன்சர்ஸ் வச்சுக்க உரிமை இருக்குது. ராஷ்மிகா மந்தனா வரும்போதே ஒரு 4 பவுன்சர் வராங்க அப்படின்னா அவங்கள விட மிகப்பெரிய ஸ்டார், சவுத் இந்தியாவோட பிக்கெஸ்ட் ஸ்டார் விஜய்க்கு பவுன்சர் இருக்கிறது இயல்பு. ஆனால் நீங்கள் வெகுஜன திரள் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் கட்சிக்காரனை உங்கள் பவுன்சர் தூக்கி போடுறாங்க. நீங்கள் வேணாம் ஒன்றும் பண்ணாதீங்கன்றீங்க. அது எவ்வளோ பெரிய பேசு பொருளாச்சுன்னு நம்ம பார்த்தோம். ஒரு பவுன்சர்கிட்டேருந்து ஒரு பவுன்சர் வச்சு தான் உங்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அடுத்து நீங்கள் எங்கே போனாலும் உங்களை மாப் பண்ணுறாங்க. மாப் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் தான் உங்கள் தொண்டர்களை கண்டு ஓடுறீங்க. இவர் விழுப்புரத்தில் ஓடுனது வந்து அஜித் தொண்டர்களை பார்த்தோ, திமுக தொண்டர்களை பார்த்தோ, பொதுமக்களை பார்த்தோ இல்லை, தன்னோட தொண்டர்கள்ட்ட இருந்தே தொண்டர்கள். நீங்க ரசிகர்கள்னு சொல்றீங்க, நான் அவருக்கான பொலிட்டிஷியன் எலிவேஷன் நான் கொடுக்குறேன். உங்களோட தொண்டர்கள்ட்ட நீ போறீங்க. ரசிகர்களுக்கு ஓடுனதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் விட்டுருங்க. இல்லைங்க, நான் அவங்கள ரசிகர்களா பார்க்கலன்றது விட்டுருங்க. தொண்டர்கள்னு இப்போ வச்சுப்போம். அவர் பெரிய அரசியல் தலைவர்ல முக்கியமான ஒரு தலைவரா இருக்காருன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? தொண்டர்கள்னே வச்சுக்குவோம். தொண்டர்கள்ட்ட இருந்து ஓடுறாரா? இந்த பிரச்சனை ஒன்று இருக்கா? அப்போ நீங்களே உங்க தொண்டர்களை கண்டு பயப்படுவீங்கன்னா பொதுமக்கள் பயப்பட மாட்டாங்களா? சிம்பிள் கேள்வி ஒன்று. இதுவரைக்கும் ஸ்டாலின், உதயநிதி, அண்ணாமலை, சீமான், ஜி.கே. வாசன், இவங்க யாரை வேணா நீங்க எடுத்துக்கோங்க, இந்த மாநாடுகள் எதுலையாவது வந்து எங்கேயாவது கம்பியில கிரீஸ் தடவி நீங்க பாத்துருக்கீங்களா? யார் கிரீஸ் தடவுனா? ஸ்டாலின் வந்து கிரீஸ் தடவுனாரு? அண்ணாமலை தடவுனாரா? எடப்பாடி தடவுனாரா? ஏறி வந்து எங்க விஜய் ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு தான் கிரீஸ். யாருக்கு? அப்போ உங்களால உங்க தொண்டர்களை சுத்தமாவே கட்டுப்படுத்த முடியாது. ஒரு அன்ரூலியான ஒரு கிரௌடை வச்சுக்கிட்டு தான் நீங்க வரப்போறீங்கன்றதுக்கான இந்த முஸ்தீபுகளை கொடுத்ததெல்லாம் யார்? இந்த வைப் எல்லாம் கொடுத்தது யார்? அடுத்து ஒரு படம் ரிலீஸ் ஆனா தியேட்டர்ல உடையுது, சேர் உடையுது, ஃபைன், ரசிகர்கள்லாம் உடைச்சிட்டாங்க, படம் யூஃபோரியா, ரைட்டு. ஒரு மாநாடு நடக்கும்போது ஏங்க அத்தனை சேர் உடையுது? எதுக்கு கண்ணீர் மல்க ஒவ்வொருத்தனும் பேட்டி கொடுக்குறான்? அப்போ உன்னுடைய சொல்லுக்கு கட்டுப்படாத ஒரு தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்றால் நாங்கள் வந்து என்ன பண்றது அப்படின்னு ஒரு மாவட்ட நிர்வாகமோ ஒரு போலீஸோ கேட்பது இயல்பு. எண்ட் ஆஃப் தி டே எப்படி பர்மிஷன் கிடைக்க தான் போகுது. அவங்க கேட்குற இதெல்லாம் வந்து இந்த 22 சட்டத்திட்டங்கள், 22 செக்ஸ் வைக்கிறாங்கன்றது யூஸ்வலாக நடக்கிற கேள்வி. ஒரு எலெக்ஷனில் வந்து நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்க, நாமினேஷன் ஃபில் பண்ண போறீங்கன்னா அந்த நாமினேஷன் எப்படி ஃபில் பண்ணுறதுன்றது வந்து ஒரு ப்ரோட்டோகால். பாலிடிக்ஸ்ன்றது வந்து நான் இறங்கிட்டேன், நான் இன்னைக்கு கண்டெஸ்ட் பண்ண போகிறேன், நீங்கள் கண்டெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. உங்கள் ஃபார்ம் டிஸ்குவாலிஃபை ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த ஃபார்மில் கரெக்டாக எப்படி ஃபில் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீகல் அணி இருப்பாங்க. இது போக கரெக்டாகவே பண்ணியிருந்தாலுமே ஒரு டம்மி வேட்பாளர் ஏன் நிறுத்துறாங்க? அந்த டம்மி வேட்பாளர் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, எவ்வளோ கரெக்டாக பக்காவாக பண்ணி அது சின்னதாக மிஸ்ஹேப் ஆனால் கூட நம்மளுக்கு இன்னொரு வேட்பாளர்னு அவ்வளோ பக்கா ப்ரிப்பரேஷனோட போனாலுமே ஒரு பேக்கப் பிளான் இருக்குது. இந்த மாநாட்டுக்கு பர்மிஷன் வாங்குறது ஏங்க? ஜாதி சங்கம் எத்தனை மாநாடுங்க நடத்துகிறாங்க?
எத்தனை ரெட்டியார் சங்கம், செட்டியார் சங்கம், தேவர் மாநாடு, பறையர் மாநாடு, அவங்களுக்கெல்லாம் இவ்வளோ சட்டத்திட்டங்கள் எல்லாம் போட்டு முடக்கணும்னு நினச்சா எத்தனை பேர் அங்கே முடக்க முடியும்? இவருக்கு விஜய் இன்னைக்கு தான் 2 வருஷமா தான் 1.5 வருஷமா தானே பொலிட்டீஷியன். சீமான் கூட உங்களுக்கு எத்தனை வருஷமா சண்டை இருக்கு? சீமான் மாநாட்டை இவங்கெல்லாம் முடக்கிருக்கலாம்ல. மாநாடு வேற, இது வந்து இருங்க நான் சொல்றேன் கூட்டம் கொடுக்க ஏதோ ஒன்றத்துக்குள்ளே நிக்கிறீங்க. இருங்க இவ்வளவு இது இருக்குல்ல. அப்போ உங்க தொண்டர்களை கண்டு நீங்களே பயந்து ஓடும் பொழுது, உங்க தொண்டர்கள்ட்ட இருந்து நீங்களே கண்ட்ரோல் பண்ண முடியலன்னும் பொழுது, நண்பா மரத்து மேல இருந்து இறங்கு நண்பா, அங்க நிக்காத நண்பான்னு சொல்லி உங்க தொண்டர்களை மோசமா ப்ரொஜெக்ட் பண்றதே நீங்க தான். அப்போ இந்த தொண்டர்களை வந்து மோசமா ப்ரொஜெக்ட் பண்ணது யாரு? கவர்மெண்ட் கிட்ட யாராவது விஜய் ரசிகன் மோசம் அப்படின்னு சொல்லி யாராவது திட்டுறாங்களா? திமுக விமர்சிக்கும் போது கூட அன்பில் மோகேஷ் சொல்லும் பொழுது கூட என்ன சொல்றாரு? ரசிகர்கள்லாம் பொறுப்போ நடந்துக்கிறாங்க, ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாருமே ஒரு அரசியல் முதிர்ச்சியோட பேசுறாங்க, இவரு தான் பேச மாட்டாருன்னு அவங்க தொண்டருக்கு கிரெடிட் கொடுக்குறாங்க. எதிர்கட்சி கூட இவங்க தொண்டர்களுக்கு, இவங்களோட படைபலத்துக்கு, இவங்களோட என்தூசியாஸ்துக்கு, எங்களோட யூஃபோரியாவுக்கு பாராட்டு பத்திரம் வாசிக்கும் பொழுது இவங்க என்ன பண்றாங்க? கிரீஸை தடவி 4 பவுன்சரை நின்று 4 பேரை மேடையிலேருந்து தூக்கி போட்டு ஐயோ அவர்கிட்ட வராதிங்கன்னு சொல்லி ஒரு ஹைப்பு கொடுக்கறது யாரு? ஒன்று. டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு ஆர்டிகளை பற்றி நான் பேச விரும்புகிறேன். இங்கே விஜய்க்கு எதிராக இருக்கிறார், பெண்ணுக்கிட்ட பணம் வாங்கிட்டாரு, எடப்பாடிகிட்ட பணம் வாங்கிட்டாருன்னு எனக்கு என்ன சொன்னாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் சும்மா இவங்க பேசுகிற பேச்சையெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு உண்மையிலே சொல்லுவோம். இப்படி ஒரு ஆர்டிக்கல் வருது, அருண்ராம் எழுதியிருக்காரு. என்னை வந்து நான் பேட்டி எடுக்க கூப்பிட்டாங்க, நான் பேட்டி எடுக்க வந்து ஆஃபீஸ் வர சொல்லுங்கன்னு சொன்னேன். ஆஃபீஸுக்கு வந்தால் அங்கே லத்தி சார்ஜ் ஆகிடும் பரவாயில்லையா, நாங்கள் தேர்தல் வியூக வகுப்பாளர் கேட்குறாரு. அப்போ ஒரு சாதாரண விஜயோட பேட்டி, ஒரு ரெக்கக்னைஸ்டான ஒரு ப்ரெஸ் ஆஃபீஸு, எல்லா செக்யூரிட்டி இருக்க ஆஃபீஸ்க்கு இவர் வந்தாலே லத்தி சார்ஜ் ஆகும்னு ஏன் சொல்கிறீங்க? அப்போ இது அந்த அருண்ராம் வச்சிருக்க அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்கள் ரெஃப்யூட் பண்ணுறீங்களா? இது வரைக்கும் ஏதாவது ரெஃப்யூட் வந்திருக்கா? அந்த மாதிரிலாம் நடக்கவே இல்லை. இவர் பொய் பித்தலாட்டமாக பேசுகிறாரு, இவர் ஒரு ஃப்ராடு பத்திரிக்கையாளர், இவர் பேசுறதுல எந்த முகாந்திரமும் கிடையாது, நாங்கள் அப்படிலாம் சொல்லலை நீங்கள் இது ஏதாவது ரெஃப்யூட் வந்திருக்கா? அப்போது நான் விஜய் ஒரு இடத்துல வந்தாலே அங்கே லத்தி சார்ஜ் லெவலுக்கு போகும். ஒரு பேட்டி கொடுக்கறதுல என்னங்க லத்தி சார்ஜ் நடக்க போகுது? நம்ம ஆஃபீஸ்க்கு எத்தனை பேர் வராங்க? எல்லா ப்ரெஸ் சேனலுக்கு எத்தனை பேர் போகிறாங்க? எல்லா சேனல்லையும் விவாத நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கு. இவர் அண்ணன் வந்தாலே உள்ள வந்தா பவரடி, அண்ணன் யாரு, தளபதி, இந்த மோடுலேயே எல்லாத்தையும் பேசினா என்ன அர்த்தம்? அப்போ இங்க வந்து இந்த தொண்டர்கள் ஒரு கிரௌடு வந்து ஒரு அன்ரூலி கிரௌடு அப்படின்றத வந்து திரும்ப 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 பதிய வச்சது வந்து தாவேகா மட்டும்தான். திரும்பவும் சொல்றேன், நல்ல இப்ப சொல்றேன், நீங்க எல்லாரும் கலாய்க்கலாம், அந்த கட்சியை கஷ்டப்பட்டு எல்லா இடத்துலையும் தாங்குற லயோலாமணி இருக்கிறார். திமுக சார்புடையவராகவே இருந்து வந்திருந்தாலும் விஜய்க்காக மிக மிக விசுவாசமாக பேசி சப்போர்ட் பண்ணக்கூடிய ராம்குமார் இருக்கிறார். அருண்குமார் ஐஆர்எஸ் இருக்கிறார். ஆற்றொழுக்கான நடையில் பேச்சு பின்னி படலெடுக்கக்கூடிய ராஜமோகன் இருக்கிறார். அவர் பேசுறது தப்பு தாறுமாறா இருந்தாலும் பணபலம் படைபலம் கொண்டு வர ஆதவர்ஜனா இருக்கிறார். ரசிகர்களை வந்து கட்டி கோப்பா கொண்டு வந்தக்கூடிய புசி ஆனந்த் இருக்கிறார். இவ்வளவு பேர் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச இத்தனை பேர் இருக்காங்க, இவ்வளோ பேர் இருக்காங்க. நீங்க இவங்களெல்லாம் இன்டெலெக்சுவலா ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கணும்ல. ஆனா அண்ணன் வந்து அங்க லத்தி சார்ஜ் நடக்கும், அண்ணன் அங்க உள்ள வந்தாருன்னா அடிதடி நடக்கும்னு திரும்ப திரும்ப மீடியாவுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் பிரஸ்ஸுக்கும் பொதுமக்களுக்கும் பதிய வச்சது யாரு? அப்போ நீங்க இந்த மாதிரியெல்லாம் அன்ரூலியா நீங்க ஏதாவது செஞ்சு இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்களை முடக்குறாங்கன்னா அப்புறம் வேற என்ன பண்ணுவாங்க? அப்போ இந்த கேள்விகளை கேட்க தானே செய்வாங்க. எண்ட் ஆஃப் த டே எப்படியும் அவர் பிரச்சாரம் பண்ண தான் போறாரு, கூட்டம் கூட தான் போகுது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் தென் ஒரு எடப்பாடி வரும்பொழுதோ உதயநிதி வரும்பொழுதோ யூஸ்வலாக நடக்கிற என்னென்ன புரோட்டோக்காலோ அதே தான் இங்கேயும் நடக்குது. சும்மா சாதாரணமாக கேள்வி கேட்குறது வந்து எங்களுக்கு எதிராக நீங்கள் பிரச்சனை பண்ணுறீங்க. ஒரு சில போஸ்ட் பார்த்தேன், எனக்கு வந்து உண்மையிலே எப்படி அப்படி அரசியல் பேசுறீங்கன்னு ஷாக்கிங்காக இருந்தது. நாங்கள் இங்கே கூட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி இவர் இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணுறாரு. இவங்க அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு பூரா தோண்டி போட்டு வச்சிருக்காங்க. நீங்கள் அதை கேள்வி கேட்கலாம், ஏங்க இவ்வளோ நாள் தோண்டி போட்டு வச்சிருக்கிறீங்க, KN நேரு அவர்களே ஏன் வந்து ரோடெல்லாம் இப்படி நோண்டி கிடக்குது, பொதுப்பணித்துறையே ஏன் இப்படி இருக்குது, நீங்கள் அதை கேள்வி கேட்டிங்கன்னா அது ஒரு நியாயமான அரசியல். நாங்கள் வருவோன்னு தெரிஞ்சு இந்த இடத்த நோண்டிட்டாங்க முன்னாடியே. இது எப்படிங்க? இது சிரிக்க மாட்டாங்களாங்க மக்கள்? நீங்கள் இதுதான் உங்கள் அரசியலாக எடுத்துகிட்டு போவீங்களா? இப்போ என்ன ஆகணும்னா அந்த நேரத்தில் எங்களை விட மாட்டுறாரு போக மாட்டுறாருன்றது ஒரு நல்ல உபாயம்தான். எங்களை பேச விடாமல் முடக்குது, பேச விடாமல் பண்ணுறாங்க. என்னவோ இவர் வந்து மக்கள் திரளில் போய் மக்கள்கிட்ட கையெல்லாம் தட்டி மக்கள்கிட்ட நின்று இவர் பேச போகிற மாதிரியும் அதை வந்து இவங்க எம்ஜிஆர் மூமெண்ட் வரவிடாமல் இந்த திமுக அரசு தடுக்கிற மாதிரி இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. முதல்ல நீங்கள் எம்ஜிஆரே கிடையாது. நீங்கள் 1000 நீங்கள் சொன்னாலும் மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் எனக்கு இவர் ஒரு எம்ஜிஆர் மூமெண்ட் கிரியேட் பண்ணல. எங்கே அந்த ஃபிசிக்கல் டச்? எங்கே மேடைக்கு கூட்டு மாணவர்களை கூட்டுறீங்க, பத்திரிக்கையாளர் இங்கே வரணும், யாரா எதாக இருந்தாலும் அவரை பார்க்கறதுக்கு பனையூர் வரணும், இவர் நேரடியாக அவர் போக மாட்டார். ஒரு மாலை போடுறது கூட ரோட்டுக்கு வர மாட்டாப்ல. இமானுவேல் சேகரன் ஃபோட்டோ உண்மையான ஃபோட்டோவா எடிட் பண்ண ஃபோட்டோவான்னு தெரியாத அளவுக்கு நேற்று ஒரு ஃபோட்டோ வருது. பெரியாருக்கு அலுவலகத்திலே முடிச்சிருவாங்க, இமானுவேல் சேகரன் அலுவலகத்திலே முடிச்சிருவாங்க.
ஓட்டுப்பட்டி போலிங் டிவைஸ் வந்து வேற எங்கேயும் எடுத்துட்டு போக கூடாது. ஒருவேளை அப்படி எடுத்துட்டு போற வாய்ப்பு இருந்தா அதையும் வந்து ஸ்விக்கி டெலிவரி மாதிரி எங்க வீட்டுல கொண்டு வந்து கொடுத்தா தளபதி அமைக்கிடுவார்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நீங்களே மிங்கிள் ஆகல. அப்போ நீங்க மிங்கிள் ஆகாம இருக்க அந்த ரசிகன் என்ன பண்ணுவான்? ஒரு தொண்டர் என்ன செய்வான்? ஒரு தலைவனை பார்க்கணும், தலைவன்ட்ட எப்படியாவது பேசணும், பக்கத்துல நிக்கணும்ன்றது ஒரு கட்சிக்காரனுடைய ஒரு தொண்டனுடைய பெருங்கனவு. நீங்க எவ்வளவு நீங்க சொல்லுங்க, இவர் ஒரு மக்கட்டையான தலைவர், நீங்க யார வேணா மனசுல நினைச்சிக்கலாம். இவரெல்லாம் ஒரு தலைவராப்பா, இவனுக்குலாம் நாலு தொண்டனா நீங்க யார வேணா மனசுல நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிக்காத தலைவர் இல்ல, இவரெல்லாம் வந்து அரசியலில் இவர் ஒரு ஆகாவளி அப்படின்னு நீங்க யாராவது ஒருத்தர் வச்சிருப்பீங்கல்ல, உங்க மனசுல யாரா இருக்கலாம், அவங்களுக்கு இருக்கிற தொண்டர்கள் கூட தலைவர்கள் கூட நிக்கணும்னு எடுப்பாங்க, ஒரு ஆசைப்படுவாங்கன்னும் பொழுது நீங்க ஒரு பிக்கெஸ்ட் கிராசிங் ஸ்டார் அண்ட் தென் உங்களை பார்த்தாலே முண்டியடிக்கக்கூடிய கூட்டத்தை வந்து ஒரு 10 வருஷமா நீங்க வளர்த்து வச்சிருக்கீங்க. உங்களோட ஸ்டார்டம் புரியுது, அவ்வளோ ஸ்டார் பவர் இருக்கு, அன்பேரலல்டு கிட்டத்தட்ட. இன்னுமே சொல்றேன், இந்த லெவலுக்கான ஸ்டார்டம் இங்க இருக்கிறத விட கேரளாலையும் இன்னும் அதிகமா இருக்கிற அளவுக்கான அந்த அன்பேரலல்டு ஸ்டார்டம் இப்போதைக்கு சவுத் இந்தியன் ஸ்டார்ஸ் யாரும் என்ஜாய் பண்ணல. அப்படி இருக்கும் பொழுது அந்த தொண்டர்களை பக்குவப்படுத்த வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? தொண்டர்களை ஒருங்கிணைக்க வேண்டிய வழி யார்கிட்ட இருக்கு? ராணுவ ஒழுங்கோடு எங்க ஆளுங்க வருவாங்க, எந்த சத்தமும் இல்லாம போவாங்க, எந்த கலைபரமும் இருக்காது அப்படின்னு நீங்க உங்க தொண்டர்கள்ட்ட மிங்கிள் ஆவறீங்களா? இப்ப நீங்க உங்க தொண்டர்கள்ட்டே மிங்கிள் ஆகாம தொண்டர்களை வந்து பேட் லைட்ல காமிச்சிட்டு அப்புறம் போலீஸ் கேள்வி கேட்கும்பொழுது எங்களை பார்த்து பயப்படுறாங்க. ஆமா பயப்படுறாங்கன்னே வச்சுக்கோங்க, உங்களை பார்த்து பயப்படுறாங்க தான். நீங்க தொண்டர்களை வந்து கட்டுப்படுத்தாம விட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஒரு ஆர்சிபி மேட்ச் அப்போ என்ன நடந்ததுன்றதை நாம் வந்து பார்த்தோம். ஒரு சாதாரண ஒரு ஐபிஎல் மேட்ச்ல என்ன நடந்ததுன்றது பார்த்தோம். அந்த மாதிரியான ஒரு மிஸ்ஹேப் ஆகிடக்கூடாதுன்னு ஒரு கவர்மெண்ட் நினைக்கிறது சரி, தப்பே கிடையாது. அந்த கேள்விகள் கவர்மெண்ட் கேட்கும் தான். கவர்மெண்ட் கேள்வி கேட்டாலே கவர்மெண்ட் பயப்படுதுன்னா என்ன பண்ண, ஒண்ணுமே சொல்ல முடியாது. சரி, ஓகே. இப்போ என்னன்னா வந்து நாளைக்கு இருங்க, அந்த இது முடிச்சிருந்து வீக்கெண்ட் பாலிட்டிஷியன் மேட்டருக்கு வரேன். திரும்ப அந்த வீக்கெண்ட் பாலிட்டிஷியன் வைக்கிற குற்றச்சாட்டு மிக மிக சரி. நீங்க வீக்கெண்டு தான் பண்ண போறீங்க. இவர் என்ன ஆகுதுன்னா, அவர் சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் நான் பொருத்தி பார்க்க விரும்புறேன். சிங்கம் வந்து வெளியில வரவே வராது, ஆனா அது வந்துச்சுன்னா அது வேட்டைக்கு தான் வரும். இது ராங். வேட்டையே இல்லைனா கூட ஒரு தலைவர் வரணும். நீ யாரும் அப்படின்னா என்ன ஆகுனா, இந்த ஜெயலலிதா வந்து என்ன பண்ணாங்கன்னா, சென்னை ஃப்ளட்டு வந்துருச்சு, ஏன் ஜெயலலிதா வரல, இன்னுமா உள்ள இருக்கிறாங்க, ஏன் வரல, வெளியே வாங்கன்னு எல்லாம் கத்திட்டு இருக்கும்பொழுது இவங்க வந்துட்டாங்க. வந்து இவங்க சொன்ன மிக மோசமான ஒரு அப்ரோச் என்னன்னா, அன்பான வாக்காள பெருமக்களேன்னு சொன்னாங்க. ஒருத்தர் பாதிப்படைஞ்சிருக்கிற நேரத்தில் நீங்கள் வெளியே வந்து எல்லாரோடையும் மிங்கிள் ஆகணும். அது வந்து ஃபோட்டோ ஆப்ஸாக கூட இருக்கலாம், அதில் ஒரு லைம்லைட் ஸ்டீலிங் நடக்கலாம். திடீர்னு 4 பேர் வருவாங்க, ஒரு ஃபயர் ஃபைட்டரோட பூட்ஸ் போட்டுக்கிட்டு திடீர்னு வேட்டியை மடிச்சு விட்டுக்கிட்டு வேணுக்குனே போய் தண்ணியில் இருப்பாங்க. அண்ணாமலை கூட சும்மா ஆழமே இல்லாத தண்ணியில் போட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தார்ல, அதெல்லாம் வந்து ஃபோட்டோ ஆப்பு தான், அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் வர்றது நான் கிரவுண்டுக்கு வரேன்ற ஒரு இம்பேக்ட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வரவே வராமல் நீங்கள் இருக்கீங்க. அப்போ நீங்கள் மிங்கிளாகாமல் இருந்துட்டு 5 நாளைக்கு ஒரு வாட்டி நான் அறிக்கை விடுவேன்னா அது எப்படி ஏற்றுக்குவாங்க? உடனே என்னன்னா, உங்களுக்கெல்லாம் ஒரு சனிக்கிழமையே போதும். இது என்னங்க இது என்ன குமுதம், கல்கி, ஆனந்த விடன் மாதிரி வாராந்திர பத்திரிக்கை? அரசியல் அப்படி கிடையாது இல்லை. நீங்கள் மக்களுக்காக நீங்கள் டெய்லி வரணும், டெய்லி பேசணும், டெய்லி ட்விட்டரில் அறிக்கை விட்டதை விட டெய்லி கிரவுண்டுக்கு நீங்கள் வரணும். ஹார்ட்லி 200 டேஸ், எலெக்ஷனுக்கு ஹார்ட்லி 200 டேஸ், 250 டேஸ் இருக்குது. அப்போ உங்களுக்கு ஒரு நாளும் எவ்வளோ முக்கியமான நாள். நான் வந்து ஃபுல் டே பிரச்சாரம் பண்ணணும், ஃபுல் டே இறங்கணுன்றதை விட்டுட்டு எடப்பாடி பண்ணுறாருல, எடப்பாடி என்னைக்கா சனிக்கிழமை சூஸ் பண்ணுறாரா? எவ்வளோ ப்ரெஷர் எடப்பாடிக்கு, ஸ்டாலின் சைட்லேருந்து ப்ரெஷர், உதயநிதி சைட்லேருந்து ப்ரெஷர், இவங்கெல்லாம் பிஜேபி சைட்லேருந்து ப்ரெஷர். சொந்த கட்சியிலே 1000 பஞ்சாயத்து இருக்குல்ல, கட்சி இருக்குமா இருக்காதான்னு தெரிய மாட்டேங்குது, தலைக்கு கத்தி தொங்குது, கேஸ் இருக்குது, எவன் இன்னைக்கு எங்கேருந்து பிச்சுட்டு போயிட்டு குடைச்சல் கொடுப்பான்னு தெரியாது. ஒருத்தர் வந்து நிற்கிறாருல, ஆம்புலன்ஸ் பஞ்சாயத்து உண்மையோ பொய்யோ, நான் களத்தில் நிற்கிறேன், எனக்கு பிரச்சனை பண்ணுறாங்க களத்தில் இருந்து சொல்கிறாருல, எடப்பாடிக்கிட்ட இருக்கிற அந்த குறைந்தபட்ச கட்ஸ் கூட ஏங்க விஜய் கிட்ட வரமாட்டேங்குது? ஒரு அறிக்கை விடுறதுன்றது வந்து வீக்கெண்டு பார்க்குறது கேட்டால் எல்லாருக்கும் பொதுமக்களுக்கு தொந்தரவு ஏற்படாதபடி எல்லாருக்கும் லீவாக இருக்கக்கூடிய என்ன பண்ணுவாங்க? இப்படி தொந்தரவு ஏற்படுத்தக்கூடாதுன்னு சனிக்கிழமை நாங்கள் வைக்கிறோம், சண்டே வைக்கிறோம்னு சொல்லும் பொழுது ஒட்டுமொத்த இதுவும் போயிடும். அவருக்கு என்ன ஆகுதுன்னா, சிங்கம் வேட்டைக்கு வரும். வேட்டைக்கு வந்தால் வெறி கொண்ட வேங்கை வந்துச்சுன்னா வேட்டைக்கு வந்து அடிச்சுட்டு போயிடும் அப்படின்றார் இல்லையா? அந்த மாதிரி என்ன ஆறாரு, இப்போ நான் சனிக்கிழமை வரேங்கிறாரு. அது என்ன ஊட்டிக்கிட்ட போகும்போது மட்டும் சண்டேவும் ஒரு நாள் கோயம்புத்தூரும் சேர்த்தி போட்டிருக்காரு. ஏன்னா அங்கே குழுன்னு இருக்குன்றதுக்காகவா? இந்த மாதிரியான கேள்விகள்லாம் விமர்சனங்கள்லாம் வரதான் செய்யும். வேற அறிவு, நீங்கள் ஏன் வரமாட்டீங்க, மண்டே ஏன் வரமாட்டீங்க, டியூஸ்டே ஏன் வரமாட்டீங்கன்ற கேள்வியை வந்து இப்போ தேவையில்லாமல், இது நமக்கு பிரச்சனை கிடையாது, திமுகவுக்கு பிரச்சனை கிடையாது, அதிமுகவுக்கு பிரச்சனை கிடையாது. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா ஜாலியாக 5 நாள் அடித்து ஆடிட்டு உட்காந்து, இவங்க என்னன்னா நாம் சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் அதிர போது பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட் வரட்டும்னு உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருந்தா சனிக்கிழமை ஒரு பிரேக்கிங் வந்துடுதுன்னு வைங்க,
காசா நியூஸ் வருது, ஜெகதீப் தன்கர் மாதிரி திடீர்னு வேற யாராவது காணா போயிடுறாங்க வந்து நீங்க சொல்ற பாயிண்ட்ல வந்து அப்போ இந்த மொமெண்டம் போயிடும். இல்ல எனக்கு மாற்றுக்கிறது இருக்கு. வீக்கெண்ட் பொலிட்டிஷியன்றது வந்து விமர்சனம் ஓகே, பாயிண்ட் ஓகே. வந்து சாட்டே போறான்னு சொல்றதுக்கான விமர்சனம் நீங்க பேசுறீங்க, கரெக்ட். இந்த சென்ஸ் வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா அவர் வந்து இது வரைக்கும் வீதிக்கே போல, மக்களை போய் பார்க்கல, இப்பதான் ஆரம்பிக்கிறான்னு சொல்றீங்க, ஓகே. இந்த பாயிண்ட்லாம் வந்து நீங்கள் விமர்சனம் வைக்கிறது ஓகே. ஆனால் இப்போ என்னன்னா நீங்கள் பொதுவாக வந்து இப்போ எல்லா பிரச்சாரங்களும் எடுத்தீங்கன்னா, எல்லா கூட்டம் கூடுற விஷயங்களும் எடுத்தீங்கன்னா, மாநாடுகளும் எடுத்தீங்கன்னா, வீக்கெண்டில் நடக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் வந்து எடப்பாடி வந்து 150 தொகுதி பிரச்சாரம் போயிட்டாரு, எஸ், அந்த பாயிண்ட் வந்து அவர் வந்து தொடர்ந்து வந்து ஒரு தொகுதியாக போயிட்டு பண்ணிட்டு இருக்காரு. இவரோட கூட்டம் யாருன்னு பார்த்தீங்கன்னா புது வாக்காளர்கள், ஜென்சி வாக்காளர்கள், அந்த ஒரு விஷயங்கள் இருக்கு. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கூட்டம் சேர்க்கறதுமே ஒரு புது கட்சி இது, கரெக்டாக 5 நாள் வேலைக்கு போகிற ஒரு கூட்டம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயம் இவங்க தொண்டர்களை இனிமேல் உருவாகலை. நீங்கள் சொல்கிற மாதிரி 2 மாநாடு தான் நீங்கள் பார்த்தீங்க. இனிமே தான் இவங்க கூட்டம் சேர்க்க போகிறாங்க, இனிமே தான் இவங்க இது பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் 1 வீக் அவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் பிளான் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷனுக்கான தேவைப்படுது. அதிமுக மாதிரி கட்சியும் திமுக மாதிரி கட்சியும் டெய்லி போகிறதுக்கு பிரச்சாரத்துக்கும் தாவேகா மாதிரி கட்சி டெய்லி போகிற பிரச்சாரத்துக்கு வித்தியாசம் இருக்குது. கூட்டத்தை எப்படி சேர்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? கூட்டத்தை சேர்க்கறதுக்கான வந்து ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு இன்னும் வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் இருக்குங்க. இல்லங்க, அப்படியே எதுக்கு கட்சி ஆரம்பிக்கிறீங்க? நீங்க சொல்றது வந்து ஒரு செல்ஃப் கோல், அப்புறம் எதுக்கு கட்சி ஆரம்பிக்கிறாங்க? நீங்க என்ன பேசுறேன்னா, நீங்க வந்து இந்த வீக்கெண்ட் வந்து ஈஸியா நீங்க சொல்லிட்டு வந்துட்டீங்க. இந்த வீக்கெண்ட் என்ன இம்பாக்ட் ஆக போகுது, அதான் முக்கியமான விஷயம். இன்னொரு பிரச்சனை, நீங்க திருப்பி வாங்க, அந்த இது பேசணும்ல, மாநாடு நடந்துச்சு, மதுரை மாநாடு நடந்துச்சுல. மதுரை மாநாடு வந்து எல்லா மீடியாலையும் 2 வீக்ஸ் அந்த பதிவு நெல்சன் சேவியர் அந்த போஸ்ட் எழுதியிருந்தாரு, 2 வீக்ஸ் மிகப்பெரிய டிஆர்பி இருந்தது. அதெல்லாம் எந்த தவறும் சொல்லவே இல்லை. ஆச்சா, ஏங்க இதெல்லாம் முடிக்க விடுங்க. இப்ப அந்த ஒரு வாரத்துக்கான தீனியை கொடுக்குறாரு விஜய். இதை வந்து அவன் தொண்டை அப்படி சொன்னா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? என்னப்பா ஒரு சாதாரண டாக் இருங்கப்பா, ஒரு சாதாரண டாக். நீங்க வந்து திருப்பி வந்து நான் சொல்றேன், நீங்க டிஆர்பி முக்கியங்க, ஆனா டிஆர்பி மட்டும் பாலிடிக்ஸ் கிடையாது. நான் சொல்றேன் சீமானுக்கு வராத டிஆர்பி. நான் சொல்றேன் சீமான் லைவ் எடுங்க, சீமான் டிஆர்பி வருமா வராதான்னு நீங்க பாருங்க. வராதுங்க, வராதுங்க. எப்படி வராது? நீங்க வந்து இந்த வருஷமா சேனல்ல இன்னைக்கு சீமான் பேசுறதுக்கு விஜய் பேசுறது வித்தியாசம் இருக்கு. இல்ல இன்னைக்கு சீமானுக்கு கூடுற கூட்டத்துக்கு விஜய் பேசுற டிஆர்பி வித்தியாசம் இருக்குங்க. இது ஒத்துக்க முடியாது. நீங்க என்ன பண்றீங்க, ஸ்டார் பவரை வந்து கம்பேர் பண்றீங்க. நோ, நான் சொல்றேன் ஸ்டார் தாங்க விஜய். ஸ்டார் விஜய் ஒதுக்கிட்டு எப்படிங்க ஒரு பொலிட்டிஷியனா பாக்குறீங்க? இல்லை, நான் சொல்றது வந்து சினிமா ஸ்டார் கிடையாது. நீங்க வந்து சீமான் விட்டுருங்க, தாவேகா வேல்முருகன் பேசுறாருன்னு வச்சுக்கோங்க. தாவேகா வேல்முருகன் பேசுறதுக்கு ஒரு ட்ராக்ஷன் வருமா வராதா? வரும். ஏன் வருது? ஏங்க திருப்பி பேசுற விஜய் பேசுற 2 வார்த்தை நீங்க காட்டுங்க, யார் எந்த பொலிட்டிஷியனுக்கு கொடுத்தாங்கன்னு. என்னது புரியல? விஜய் பேசுற வந்து நீங்க குடுங்கன்ற பாலிடிக்ஸ் அப்படி ஃபங்க்ஷன் ஆகுறது கிடையாது. எனக்கு பாலிடிக்ஸ் அப்படி கிடையாது. நான் சொல்றேன் நீங்க யூ ஆர் மிஸ்கைடட். நான் சொல்றேன் நாட் மிஸ்கைடட். இல்ல, ஐ அம் டாக்கிங் அபௌட் விஜய் இஸ் மிஸ்கைடட். நான் உங்களை சொல்றேன், கேளுங்க, முழுசா கேளுங்க. எடப்பாடிக்கோ விஜய்க்கோ, இது எடப்பாடிக்கோ ஸ்டாலினுக்கோ ஜெயலலிதாவுக்கோ கருணாநிதிக்கோ சீமானுக்கோ வேல்முருகனுக்கோ யாரா இருந்தாலும் அவங்க ஒரு நாள் பண்ணா போதுன்ற பாயிண்ட்டுக்கு அவங்க வரல. இப்போ எடப்பாடி வந்து ஜஸ்ட் போறாரு டூர் நினைக்கிறீங்களோ? அதுக்கு முன்னாடி மாவட்ட செயலாளர்கள் சந்திப்பு, அதுக்கு முன்னாடி கட்சிக்காரனோட மீட்டு, அதுக்கடுத்து அவர் 4 எலெக்ஷன் நடத்தினது அப்படின்ட்டு எடப்பாடி என்ன பண்றவரு, எப்பேற்பட்டவர், என்ன செய்வாருன்ற அண்டர்ஸ்டாண்டிங் அந்த தொண்டர்களுக்கு தெரியும். இப்போ போகிறது வந்து ஒரு ரிவிஷன் எக்ஸாம் மாதிரி தான். நான் உன்னை பார்த்துட்டு வந்தேன், அன்னைக்கே வந்து பார்த்தாருன்னு அவருக்கு இந்த மாவட்டத்தில் இது இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, அது இருக்குன்னு அவங்களால பேச முடியும். அவங்களுக்கு இட் கிவ்ஸ் அன் இம்ப்ரெஷன், என் தலைவர் எந்த டைம் போனாலும் அவங்க அப்ரோச்சபிள், இந்த டைமுக்கு போனாலும் இவங்க இது. நான் சொல்கிறேன், நான் ரொம்ப இன்னொரு ஃப்ராங்கான ஒரு இது வைக்கிறேன். நேற்று சபரீஷனோட அப்பா இறந்துட்டாரா? இறந்துட்டார்ல. ஸ்டாலின் எங்கே இருந்திருக்கணும்? எங்கே இருக்காரு? சபரீஷன் வீட்டில் இருந்திருக்கணும்ல. எதுக்கு அவர் ஒசூரில் போய் உட்காந்துருக்காரு? ஒசூர் போய் உட்கார, ஏங்க நீங்கள் ஒசூருக்கு வந்தீங்க? ஏங்க இந்த இவ்வளோ ஸ்கில் டெவலப்மெண்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் நடக்குது, எங்கள் மாமனார் என் சம்மந்தி இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் போய் ஈஸியாக உட்காந்துருக்கலாம்ல. எதுக்குங்க வந்து ஃபீல்டில் நிற்க வேண்டிய நெசசிட்டி இருக்குது அவங்களுக்கு? தன்னுடைய வேலைக்கு இதானாலும் பரவாயில்ல, நான் அரசாங்க நிகழ்வுக்கு வரேன்ற ஒரு ப்ரெஷர் எதற்கு ஒரு ரூலிங் பார்ட்டி சிஎம்க்கு ஏன் இருக்குது? நீங்கள் ஒரு முக்கியமான மொமெண்ட் எலெக்ஷன் டைமில் இருக்கிறீங்க, முக்கியமான ஒரு அரசு விழா நடக்குது, ஒரு பர்சனல் கிரீவன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் வந்து போனால் ஐயோ அவங்க சம்மந்தி செத்துட்டாராம்பான்னு போனால் ஏன் இவர் வரலன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு உதயநிதி நீங்கள் வச்சுருக்கீங்க, 4 மினிஸ்டர் வச்சுருக்கீங்க, யார் வேணால் வந்திருக்கலாம். அப்படி ஒன்றும் அது அதிமுக்கிய நிகழ்வு கிடையாது. ஆனால் அங்கே போய் எதுக்கு ஒரு பாலிட்டிஷியன் நிற்கணும்னு நினைக்கிறாப்புல? நினைக்கிறதுக்கான ரீசன் ஒரு ஒரு மீடியா நம்மளை கவர் பண்ணுதுன்றதுக்காகவோ, ஒரு மீடியா நம்மளை சுற்றி இயங்குதுன்றதுக்காகவோ, நாம் பேசுனா பிரேக்கிங் ஆகுதுன்றதுக்காகவோ அது ஓட்டா மாறிடாது. அந்த ஓட்டா மாறிடாதுன்னும் பொழுது ஸ்டாலினுக்கு வந்து கம்ஃபர்ட் இருந்தும் போய் நிற்கிறாப்புல இல்லையா? எடப்பாடிக்கு அந்த கம்ஃபர்ட் இருந்து போனால் நிற்கிறாங்க இல்லையா? ஸ்டாலின்கிட்ட மீடியா இல்லையா? ஸ்டாலின்கிட்ட யூடியூப் சேனல் இல்லையா? எடப்பாடிகிட்ட யூடியூப் இல்லையா? இல்லை எடப்பாடிகிட்ட மெயின் ஸ்ட்ரீம் சேனல் இல்லையா? மெயின் ஸ்ட்ரீம் சேனல் இருந்தும் மீடியா இருந்தும் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸே அவங்கக்கிட்ட இருந்தும் கூட
அந்த ரிஸ்க் அவங்க எடுக்க மாட்டாங்கல்ல. அந்த காஷன் இருக்குல்ல, நான் போய் இன்னைக்கு நிற்கணும் அப்படின்ற ஒரு காஷன் இருக்குல்ல. ஸோ அந்த பாயிண்ட் தான் நீங்கள் வந்து பொதுமக்களை மதிக்கிற பாயிண்ட். ஒரு ரசிகனுக்கு ஓகே, ஒரு ரசிகருக்கான இது என்ன, எனக்கு மண்டே ஏன்பா ரிலீஸ் பண்ணுறீங்க, ஃப்ரைடே ஈவினிங் ரிலீஸ் பண்ணுங்கள், தேர்ஸ்டே ரிலீஸ் பண்ணுங்கள், தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே தட்டி தூக்குறோம் அப்படின்னு நினைக்கிற ஒரு ரசிகனுடைய அந்த பவர் முன்னாடி ஒரு பொலிட்டிக்கல் ஆளோடைய பவர் அடிபட்டு போயிடும் தான். அந்த 4 நாள் அவங்க வேலை பார்க்குறது, பேனர் கட்டுறது, இறங்கி செய்யறது, ஆகா ஓகன் சொல்கிறதுல தான் இவங்களுடைய வருமானம், இவங்களோட மொத்த இண்டஸ்ட்ரியுமே இயங்குது. அக்ரீட். ஆனால் அந்த மண்டே டியூஸ்டே வெனஸ்டே மட்டுமே இருக்கக்கூடிய மக்களுக்காகவும் வந்து நிற்கிறேன் அப்படின்னு நிற்கும் பொழுது தான் யூ ஆர் ஆக்சுவலி அசெண்டிங் ஃப்ரம் அ சினி ஸ்டார் டு அ பொலிட்டிஷியன். இது வந்து ராங் உபாயெல்லாம் கிடையாது. இது ஒன்றும் ரிட்டன் நியதிலாம் கிடையாது. நீங்கள் ஏன் சனிக்கிழமை வரீங்கன்னா அது கூட வராமல் உட்காந்துருந்த அம்மாலாம் இருக்குது ஜெயலலிதா. வருஷக்கணக்காக எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும். கொடநாட்டில் அந்த சனிக்கிழமை கூட வராத ஜெயலலிதாலாம் இருந்திருக்காங்க. ஆனால் அதை மக்கள் ரசிக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து மொமெண்ட் காரில் உட்காந்து ஏன் இவர் பேட்டி கொடுக்குறாரு, இறங்கி இவர் பேட்டி கொடுக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி உதயநிதி கேள்வி கேட்குறவங்க, ஸ்டாலினை கேள்வி கேட்குறவங்க, ராஜேந்திர பாலாஜியை கேள்வி கேட்குறவங்க இருக்காங்க. அப்படி அந்த மாதிரியான ஒரு அவங்க கட்சிக்காரங்களே அதிமுகவையும் திமுகவையும் கேள்வி கேட்குறவங்க இருக்காங்க. ஒருத்தர் மாடுக்கு மாநாடு, கடல் மாதா மாநாடு, மரத்துக்கு மாநாடு எதுக்கு தான் மாநாடு இன்னும் நடத்தலை அப்படின்ற மாதிரியான வகைமையாக மாநாடு நடத்துறதுக்கான ரீசன் அந்த மாநாட்டோட கோரிக்கை போய் சேரணும்னு இல்லை, தொண்டர்களை மொபிலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு சாக்கு வேணும், தொண்டர்களை உயிர்ப்போட வச்சிருக்கிறதுக்கு ஒரு ரீசன் வேணும். அவங்க வந்து தே ஆர் ஃபைண்டிங் நியூமரஸ் ரீசன் டு டூ இட். இவங்களனா அவங்க வருவாங்க, அவங்கெல்லாம் இவங்க நிற்பாங்க, ஒரு அடையாள உண்ணாவிரதம், ஒரு அடையாள போராட்டம். துப்புரவு பணியாளர் போராட்டத்துக்கு சீமான் காட்டமாக ஸ்டாலினை கிழிச்சு தொங்க விட்டோ இல்லை சேகர்பாபுவை திட்டி தொங்க விட்டோ 2 அறிக்கை விட்டு போயிருக்கலாமா? சம்மந்தமே இல்லாதவங்களெல்லாம் கூப்பிட்டு, அவங்க கட்சிக்கு சம்மந்தமே இல்லாத பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட், சோஷியல் ஆக்டிவிஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு மேடை போட வேண்டிய நிர்பந்தம் என்னன்னா, அந்த அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சியை முழுசாக சுருட்டி எடுத்து ஒரு எதிர்கட்சியாக ஃபோக்கஸ் ஆகணும் தானே. அப்போது உங்களுக்கு இன்னும் அரசியல் வசப்படாத தொண்டர்களை நீங்கள் அரசியல் படுத்துவதற்கு நீங்கள் ப்ரெசன்டபிள் அட் ஆல் டைம், யூ ஆர் ஆன்சரபிள் அட் ஆல் டைம், யூ ஆர் அப்ரோச்சபிள் அட் ஆல் டைம் நீங்கள் வரணும் இல்லையா? எம்ஜிஆர் நான் சொல்கிறேங்க, இவர் எம்ஜிஆர் சொல்கிறார் இல்லையா, எம்ஜிஆரை திமுகலேருந்து நீக்கிட்டாங்க. எம்ஜிஆர் வந்து மெட்ராஸ்லேருந்து மதுரை போகிறாரு, மதுரையில் தான் முதல்ல கொடியேற்றுறாரு. போகும்பொழுது திண்டுக்கல்லில் வந்து நிற்கிது ட்ரெயின். திண்டுக்கல்லேருந்து மதுரை போகிறதுக்கு 4 hours 5 hours ஆகுது ட்ரெயின். ஏன்னா அத்தனை பேர் மாப் பண்ணி நிற்கிறாங்க. அது வந்து எம்ஜிஆர்னுடைய ஸ்டார்டம்ன்றதை தாண்டி நீ யாரும் என்னை பார்க்க வராதுன்னு ஒரு நாளும் எம்ஜிஆர் பவுன்சரையோ யாரையோ வச்சு என்னை அடிச்சிருவாங்க, கடிச்சிருவாங்க, குத்திருவாங்க யாரையும் தள்ளலை. அந்த பொதுமக்களுடைய எல்லாம் அந்த திபுன்னு ஓடி வர்றவங்க கிட்ட வந்து அவர் ஒரு ஆளாக போய் எம்ஜிஆர் நின்னார். இது நின்னதுனால தான் அவர் எம்ஜிஆர். இது நிற்கலன்னா அன்னைக்கே நீ கொடியேற்றுனா ஏற்று அடுத்த தேர்தலில் முடிச்சு விட்டுருப்போம். 15 வருஷம் தமிழ்நாட்டை கலைஞர் மாதிரியான ஒரு ஆள்கிட்ட கொடுக்காம எம்ஜிஆர் கிட்ட வந்து பொதுமக்கள் கொடுக்க வச்சது வந்து நீங்கள் பப்ளிக் கிட்ட போய் நீங்கள் நில்லுங்க. அவருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் எல்லாம் இருந்தது, அதெல்லாம் வந்து டேக்கிங் நத்திங் அவே ஃப்ரம் ஹிம். ஆனால் ஒரு பொதுமக்கள் கிட்ட நீங்கள் போய் நிற்கும் பொழுது நான் உனக்காக அப்ரோச்சபிளாக இருக்கேன், நான் நிற்கிறேன். சரி, நீங்கள் சனிக்கிழமை ஆரம்பித்து அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் போங்க, திங்கக்கிழமை 2 போங்க, ஞாயிற்றுக்கிழமை போங்க, எல்லா சனி தான் நான் சூஸ் பண்ணி பண்ண இது என்ன ஆகும்னா தொண்டர்களை அயற்சி அடைய செய்யும். அப்போ என்னங்க இது, சரி சனிக்கிழமை தான் பார்த்துக்கலாம். நான் கேட்குறேன், சீசன்டான ஒரு பொலிட்டிஷியன் இருக்காருன்னு வச்சுப்போம் அவங்க கட்சியில். சனிக்கிழமை இவர் வந்து பேச போகிறாரு, 2 ஒலிபெருக்கி கட்டணும், அதுக்கடுத்து மைக்கு, அதுக்கடுத்து அவர் பிரச்சார வேன் வருது, அங்கே பாடல் ஒலிக்க விடணும், தொண்டர்களே நீங்கள் வாங்கினா கரெக்ட் டைமுக்கு அவங்க வந்துடுவாங்க. அடுத்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு 3 மணி நேரம் பேசுவார். 3 மணி நேரம் தான் பேசுகிறதுக்கு பர்மிஷனோ இல்லை அவர் அவ்வளோதான் பேசுவார். நல்லா பேச வேண்டிய மாநாட்டையுமே எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாத போது இவரே தான் சீக்கிரமாக பேசிட்டு போனார். அப்போ மாநாட்டை விட இவர் அதிக டைம் எடுத்துக்க போகிறது கிடையாது. ஸோ நான் ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே வேலை பார்த்தா போதுன்ட்டு திங்கக்கிழமை ரெஸ்ட் எடுத்தால் என்ன பண்ணுவாங்க, டியூஸ்டே ரெஸ்ட் எடுத்தால் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கான வேலை என்ன? அப்போது திங்கக்கிழமை திமுக தப்பு பண்ணாதா, செவ்வாய்க்கிழமை வந்து பாஜக பிரச்சனை பண்ணாதா? நீங்கள் சனிக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து நீங்கள் ரேட்டிங், டிஆர்பி, லைம்லைட் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இவரை நான் இங்கே பார்ப்பேன், இன்றைக்கி நான் இங்கே செய்வேன், இன்றைக்கி இவரை நான் மீட் பண்ணுவேன்ற அந்த தொண்டர்களோட பொதுமக்களுக்கு இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா, விஜய் கண்டினியூஸாக பண்ணுற ஒரே தவறு தொடர்ந்து தொண்டர்கள்கிட்டே பேசுகிறார், தொடர்ந்து தொண்டர்களுக்காக எல்லாம் பண்ணுறார். ஸ்டாலின் பண்ண பெரிய ஸ்டண்ட்டுகள்லாம் நீங்கள் என்னென்னு பாருங்கள். கொங்கு பகுதியில், மேற்கு பகுதிகளெல்லாம் வந்து நிறைய அவங்களுக்கு லாஸ் இருந்துச்சா, அவர் உடனே என்ன பண்ண 2-3 நலத்திட்ட ஸ்கீம்லாம் போட்டு எங்களை வேண்டான்னு சொல்லவங்களும் வேணும்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் ஆட்சி பண்ணுவோன்ட்டு பதவி ஏற்றதுக்கு அப்புறமும் கூட அங்கே ஒரு பாலிஷ் போடுற வேலை நடந்தது இல்லையா? விச் மீன்ஸ் உங்களுக்கு அவன் இப்போ தேவையில்லாமல் இருக்கலாம், ஆனால் எப்பயுமே அவர் தேவையில்லாமன்ற பாயிண்ட்டுக்கு நீங்கள் போயிட முடியாது.
அப்படி இருக்கும் பொழுது நான் தொண்டர்கள்ட்ட உரையாடுறதை தாண்டி நீங்கள் பொதுமக்கள்கிட்ட எப்போ உரையாடுவீங்க? அந்த பொதுமக்கள்கிட்ட நீங்கள் தொண்டர்கள்ட்ட போகிறத விட நீங்கள் போகணும். இப்போ நீங்கள் ஒரு தொண்டர்கள் ஒரு செயற்குழு பொதுக்குழு நீங்கள் எப்போ வேணால் வைக்கலாம். நீங்கள் மாநாடு சனிக்கிழமை வைக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை வைக்கலாம், எப்போ வேணால் வச்சுக்கலாம். பொதுமக்கள்கிட்ட உரையாடுறதுக்கு நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்போ சூஸ் பண்ணுவீங்க? தொண்டர்கள்கிட்டே பேசினா போதும். தொண்டர்கள் ஓட்டு கிடையாது, தொண்டர்களும் ஓட்டு, தொண்டர்களை தாண்டி இருக்கக்கூடிய ஓட்டு இருக்குது, தொண்டர்களை தாண்டி இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்குன்னும் பொழுது நீங்கள் தொண்டர்கள்ட்டேருந்து நான் வந்து எப்போ பொதுமக்கள்கிட்ட போவீங்க? டிஆர்பி எல்லாமே விடுங்க, மற்றது எல்லாம் விடுங்க, ரேட்டிங் கிடைக்குது, வியூஸ் கிடைக்குது, மீடியா எல்லாமே கிடைக்குதுன்னு இருக்கட்டும். பொதுமக்கள்கிட்ட போகாத வரை நீங்கள் சனிக்கிழமை பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை பேசுங்க, எவ்வளோ பெரிய அரசியல் அணுகுண்டு தூக்கி போட்டால் கூட யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ராகுல் காந்தி என்ன பண்ணாப்ல? பாஜக ஓட்டு திருடுது, வாக்கு திருடுதுன்னு சொல்லி சனிக்கிழமையா சூஸ் பண்ணாரு, ஞாயிற்றுக்கிழமை சூஸ் பண்ணாரு. ஒரு நல்ல பாலிட்டிஷியனுக்கு, ஒரு நல்ல மொமெண்டம்க்கு வந்து ஹி டசன்ட் லுக் அட் அ டே நைட் எனிதிங். அப்போ நீங்கள் எதுக்கு அந்த சனிக்கிழமையோடு இருக்கணும்? அப்போது அந்த சனிக்கிழமைக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறேன்னா, கண்டென்ட் ரெடி பண்ணுறேன்னா, இட் கிவ்ஸ் டைம் ஃபார் அதர் பார்ட்டிஸ் டு ஸ்ட்ராட்டஜைஸ் அகேன்ஸ்ட் ஹிம் ஈஸிலி. அப்போ அந்த வீக்கெண்ட் பாலிட்டிஷியன்றது திமுகவுக்கு ரொம்ப நல்லது, அதிமுகவுக்கு ரொம்ப நல்லது, நாம் தமிழருக்கு ரொம்ப நல்லது, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது, ஜாலியாக இருப்பாங்க. யாருக்கு கெடுதல்னா விஜய்க்கு பிரச்சனை கிடையாது. தொண்டர்கள் வந்து ஒரு ஆவேசமாக இருக்காங்க, பயங்கரமாக இந்த தேர்தலில் ஒரு இம்பாக்ட் காட்டணுன்னு இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து ஒரு 4 மீட்டிங் அப்புறம் இது தொய்வடைச்சு. சரி, இது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நாளைக்கு அதை பேச போகிறாரு. நாளைக்கு மீட்டிங்கோட வரவேற்பு, நாளைக்கு மீட்டிங் நல்லா வரவேற்பு இருக்குன்னு நம்புறேன். கண்டிப்பாக அந்த வரவேற்பு எப்படி இம்பாக்ட் காட்டுது இந்த வாரத்தை பார்த்து நம்ம பேசுவோம். நன்றி. நன்றி. Subscribe to One India and never miss an update.